ஒன்னும் தெரியாம தயவு செய்து விஜய் போன்றவர்கள் பேச வேண்டாம். நீங்க பிளாக்ல டிக்கெட் வச்சீங்க, சினிமா டிக்கெட்டை உயர்த்தி விட்டீங்க, சினிமாக்குள்ள பாப்கார்ன கூட போயிட்டு நான் விட்டீங்க. அரசியல் கலவரத்தை விஜய்க்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்ல வரீங்களா மேடம்? நிச்சயமா விஜய்க்கு ஒண்ணும் தெரியல, அரசியல் காலத்துல விஜய்க்கு ஒண்ணும் தெரியல. ஒன்னும் தெரியல நான் சொல்லல. சினிமால நடிக்க தெரியும், அவ்வளவுதான். வசனம் பேச தெரியும், டான்ஸ் ஆட தெரியும், ஏமாற்றவும் தெரியும். அரசியல் பொருளாதாரம் போன்றவற்றில் விஜய் தெரியலையே. கேளுங்களேன், நான் கேக்குறேன். இதே மாதிரி மைக்கு முன்னால வந்து என்ன ஒண்ணு தம்பி, விஜய் வேற கேஸ் விலை ஏறினதுக்கு ஒரு பெரிய இது கொடுத்திருக்காரு அறிக்கை. கச்சா எண்ணெய் ஏறிடுச்சான், இறங்கலையாம். ஒரு அதிகாரப்பூர்வம் விஞ்ஞான பூர்வம் அங்க இருக்கா? எங்க மாநில தலைவரோட அறிக்கையை பாருங்க, விஜயோட அறிக்கை பாருங்க. சும்மா பொதுவா நான் கேக்குறேன், உங்களை டிக்கெட் எவ்வளவுப்பா விக்கிறீங்க? உங்க டிக்கெட் எவ்வளவுப்பா சொல்லுங்க பாக்கலாம். நான் சினிமா போறது இல்ல. டிக்கெட் எவ்வளவுப்பா விஜய் படத்துக்கு? இது நீங்க என்ன கட்டுப்படுத்தினீங்களா? என்னைக்கானும் பாமர மக்கள் சினிமா பார்க்க வர்றாங்கப்பா. அந்த பாமர மக்களுக்கு நான் வந்து அவங்களுக்காகவே தான் நான் நடிக்கிறேன். எனக்கு சுயலாபமே கிடையாது. அவங்களை என்டர்டெயின் படிக்கிற மட்டும் தான் நான் நடிக்கிறேன். அதனால அவங்களுக்கு எல்லாம் டிக்கெட் மிக குறைந்த விலையில, இல்லைன்னா இலவசமா கூட கொடுங்களேன். யார் தடுத்தா? அப்ப உங்களுக்கு லாபம் வரும்போதெல்லாம் நீங்க பேசுவீங்க. ஒன்னும் தெரியாம தயவு செய்து விஜய் போன்றவர்கள் பேச வேண்டாம். நீங்க பிளாக்ல டிக்கெட் வச்சீங்க, சினிமா டிக்கெட்டை உயர்த்தி விட்டீங்க, சினிமாக்குள்ள பாப்கார்ன கூட போயிட்டு நான் விட்டீங்க. அரசியல் கலவரத்தை விஜய்க்கு ஒண்ணும் தெரியலன்னு சொல்ல வரீங்களா மேடம்? நிச்சயமா விஜய்க்கு ஒண்ணும் தெரியல, அரசியல் காலத்துல விஜய்க்கு ஒண்ணும் தெரியல. ஒன்னும் தெரியல நான் சொல்லல. சினிமால நடிக்க தெரியும், அவ்வளவுதான். வசனம் பேச தெரியும், டான்ஸ் ஆட தெரியும், ஏமாற்றவும் தெரியும். அரசியல் பொருளாதாரம் போன்றவற்றில் விஜய் தெரியலையே. கேளுங்களேன், நான் கேக்குறேன். இதே மாதிரி மைக்கு முன்னால வந்து எதனால ஏத்துனாங்க? மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஒண்ணு செஞ்சாங்கன்னா பொதுவா செய்ய மாட்டாங்க. மகளிர் தினத்து அன்னைக்கு ஏன் 100 ரூபாய் குறைச்சாரு? மகளிர் எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு 62% ஏறினதுனால மிக குறைந்த விலையில் ஏற்றி இருக்கிறார். பட் நாங்கெல்லாம் அதுவும் வேணாம், நாங்க கோரிக்கை வைக்கலாம்.